1864 வேட்டு அவி உண்ணும் விரிசடை நந்திக்கு. இது முதலடி சொல்றார். வேட்டுன்னா வேட்கை அப்படின்னு பொருள். வேட்கைன்னா பற்றுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், உள்ளம். வேட்கைன்னு சொல்லுவோம். ஆசை ரொம்பியா இருக்கு அப்படின்னா ரொம்ப வேட்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல வேட்டு அப்படின்னு சொல்றாரு. மனசால செய்யறது, விருப்பத்தோட செய்யறது, அது வேட்டு. அடுத்து அவி உண்ணும் அப்படிங்கிறது. அவின்னா இந்த அவிர்பாகம்னு சொல்லுவோம் இல்லையா, இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பாகம், யாகத்துல போடக்கூடிய பொருட்கள் இல்லையா, இருக்கு இல்லையா, அதான் அந்த இடத்துல அவி. உண்ணும் அப்படின்றாரு. உண்ணும்னா சாப்பிடுறது. யாரு சாப்பிடுறது இந்த இடத்துலனா விரிசடை நந்திக்கு அப்படிங்கிறது. பறந்து விரிந்து இருக்கக்கூடிய சடையை கொண்ட நந்தி. நந்தி என்றால் இறைவனே குருநாதராக இருக்கார். இது முதலடியில சொல்றாரு. இப்போ என்ன சொல்ல வர்றாரு முதலடியிலனா, இப்போ யார் ஒருத்தர் இறைவனுக்கு விருப்பத்தோடு ஒரு பொருளை கொடுக்குறாங்களோ, அந்த கொடுக்கக்கூடிய பொருட்களை ஏற்றுக்கொள்வது யார்? இங்க இறைவன் தான் எடுத்துக்கிறார். இறைவன் வந்து ஒரு ரூபமாக எடுத்து வந்து நின்று எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கல. இப்போ இறைவனுடைய ரூபம் நமக்கு தெரியும். பிச்சாடன ரூபமே இருக்கு. சிவபெருமானே வந்து பிச்சை எடுத்த ரூபம் இருக்கு, பிச்சாடனர் அப்படின்னு சொல்லி ஒரு. இப்போ அந்த மாதிரி வந்து அவர் வாங்கிக்கல. அவர் எப்படி வாங்கிக்கிறாராம்? விரிசடை அப்படிங்கிற. விரிசடைனா நம்ம ஏற்கனவே அதற்கு பொருள் சொல்லியிருக்கோம். ஒரு சூரியனுடைய கதிர்கள் எப்படி இருக்கிறதோ, எங்கேருந்து ஆரம்பிக்குது? சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. இப்போ இந்த உலகம் வரைக்கும் வந்து அதனுடைய கதிர்கள் வந்து உழுது. இந்த கதிர்கள் வந்து சில நேரங்களில் பார்க்க முடியும். சாதாரண பகல் விடிஞ்சிருச்சுன்னா அந்த கதிர்களை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஒரு நல்ல மதிய நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு மேகம் சூழ்ந்து இருக்கிற நேரத்தில் எங்கேயாவது மொத்தமாக மேகம் சூழ்ந்து இருக்கும், இருட்டாக இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மேகம் விரிஞ்சிருக்குன்னா அது வழியாக அந்த வெளிச்சம் வரும். தூரத்து மலை பிரதேசங்களை நிறையா பார்க்கலாம் இந்த மாதிரி. அப்போ அந்த கதிர்களை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அதுபோல் இறைவன் வந்து அவருடைய விரிசடை, அவருடைய தலைமுடி இந்த அண்டசராசரம் ஃபுல்லாக பறந்து விரிஞ்சு இருக்கு. என்ன செய்யுது அப்படின்னா அதன் வழியாகத்தான் அவர் அருளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். சூரியன் எப்படி கதிர் வழியாக தன்னுடைய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறதோ, அதுபோல் இறைவன், அருள் வடிவான இறைவன் தன்னுடைய அருளை வந்து இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை உவமையாக சொல்லுகின்ற வார்த்தை தான் இந்த இடத்துல விரிசடை. அடுத்து நந்திக்கு அப்படின்னு வேற சொல்றார். நந்தினா இறைவனே குருவாக வந்து நின்றார். இந்த இடத்துல என்ன வந்து செய்யறாரு குருவா வந்து நின்று அப்படின்னா, யார் ஒருத்தர் இந்த ஆரம்பத்துல வேட்டுன்னு சொல்லும் இல்லையா, பற்றுள்ளம் ஆசைன்னு சொல்லி, இறைவனுக்கு எப்படியாவது நான் இதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் யாருக்கு தோன்றுகின்றதோ, நமக்கு வழக்கமா எல்லாருக்குமே இந்த எண்ணம் ஒரு முறையாவது இருக்கும். கோயிலுக்கு போகணும், சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், அந்த எண்ணம் ஆசை பலர் பேருக்கு இருக்கும் இல்லையா. அப்போ அது சாதாரணமாக அபிஷேகம் பண்ணுறது என்பது ஒன்று. ஜோசிகார் போனேன், அவர் கோயிலில் போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ண சொன்னார். இல்லை நான் அந்த அபிஷேகம் பண்ணனா எனக்கு வேலை கிடைக்கும், இல்லை வேலை கிடைச்சதுனால அபிஷேகம் பண்ணுறேன், இதெல்லாம் சாதாரண நிலை. ஆனால் நான் இறைவனுக்காக அபிஷேகம் செய்கிறேன், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார், என்னுடைய ஆத்மார்த்தமாக திருப்தியாக செய்து ஒரு செயல் செய்கிறோம்னு வச்சுக்குவோம் இறைவனுக்கு. அதுதான் இந்த இடத்துல வேட்டு. எந்த செயல் செஞ்சாலும் சரி, அப்போ அந்த செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்போ நம்ம மனசுக்குள்ளே வந்துருச்சோ, அப்போ நம்ம அந்த பொருளை கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் இறைவன் வாங்கிக்கிறாராம். வாங்கும் போது என்ன பண்ணுறாராம், நம்மளை வழி நடத்திட்டு போகிறாராம். அதான் நந்திக்கு எப்படி செய்யணும். இப்போ நம்ம மனசுக்கு உள்ளே இருந்தால் இறைவன் சொல்லி கொடுப்பாராம். நம்ம ஆரம்ப நிலையை ஒன்றே ஒன்று தான் நினச்சோம், எப்படியாவது இறைவனுக்கு இதை கொடுக்கணும், அபிஷேகம் பண்ணணுன்ற எண்ணம் மட்டும்தான் வந்துச்சு. அதற்கு பின்பாக ஏற்கனவே உள்ளத்தில் அவர் தானே இருக்காரு. உள்ள சிவலிங்கமாக உள்ளத்தான, சிவனா உள்ளத்தானே இருக்காரு உள்ளத்தில். இப்போ உள்ளே இருந்து அவர் வந்து நமக்கு வந்து வழிகாட்டுவாராம். நீ அபிஷேகம் பண்ணும்போது இந்த பொருளை சேர்த்து பண்ணு, இந்த ஊதத்தியை இப்போ காமி, இத்தனை மணிக்கு கோயிலுக்கு போய் இந்தந்த காரியங்களை எல்லாம் செய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாராம், உள்ளே இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டே போய் நம்ம அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய பொருளும் அவர் கொடுத்தது தான். நாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நான் தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். நம்மலாம் அந்த இப்போ தண்ணி இல்லைன்னு நம்ம எதை வச்சு அபிஷேகம் பண்ணுவோம்? தண்ணி கொடுக்கறதும் அவர் தான், இங்கே அந்த எண்ணத்தை கொடுக்கறதும் அவர் தான். இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டாருன்னா அந்த ஒரு கையை இப்போ அபிஷேகம் பண்ணோம்னா உடல் ஒத்துழைக்கணும்ல. கை எடுத்து ஊற்றுன உடல் எவ்வளோ அபிஷேகம், கோயிலெல்லாம் அபிஷேகம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கொஞ்சம் கடினமான பணி அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ஒத்துழைக்கணும். இப்போ இதை உடம்புக்கு ஏற்ற ஆற்றலை கொடுக்கறதும் அவர் தான் இங்கே. இது எல்லாத்தையும் கொடுக்கறது அந்த நந்தியாக இருந்து இறைவன் இதையெல்லாம் செய்ய வைத்து நம்மை வழிநடத்தி செல்கிறார்.
ஸோ இது வந்து முதல் அடியில் சொல்கிறார். ரெண்டாவது அடியில் காற்று இருமலம் காலையும் மாலையும் அப்படின்னு சொல்கிறார். காற்றுன்னா நம்ம பேச்சு வழக்காவே சொல்லுவோம். காற்று அப்படின்னும் ஒரு பொருள் இருக்குல்ல, அங்கே இருக்குது, அதை எடுத்து எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லுவோம். காட்டு என்றால் இந்த இடத்துல காண்பித்தல், எடுத்து காமிக்கிறது அப்படின்னு பொருள். அப்போ நம்ம எந்த பொருளை வந்து இறைவனுக்கு காமிக்கிறோமோ, காமிக்கிறதுனா என்ன, அவருக்கு கொடுக்கறது தான் இந்த இடத்துல. அவர் நான் வாங்கி வச்சுக்கவா செய்கிறாரு? எதையெல்லாம் நமக்கு இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோமோ, ஆராதனை செய்கிறோமோ, பூ மாலை எதை போட்டாலும் சரி, அவர் உடம்பு மேலே தான் அது இருக்கு. ஆனால் அதனுடைய பலன் திருப்பி நம்ம கிட்ட தான் கிடைச்சிருது. திருப்பி அவர் எதையும் எடுத்துட்டு கைலாசத்துக்கு போல. இந்த பக்தன் வந்து எனக்கு பூ கொடுத்துட்டான், அதனால இந்த பூ எடுத்துட்டு நான் கைலாசுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவரு போல. அவர் என்ன பண்றாரு, அதனுடைய பலனாக அங்கேயே கொடுத்துடுறாரு. அப்ப அதை நம்ம கொடுக்கறதெல்லாம் இறைவன் வாங்கிக்கிறானான்னு கேட்டா, நம்முடைய உள்ளத்தை பார்க்கத்தான் செய்கிறாரே தவிர அவர் எதையுமே வாங்கிக்கிறது இல்லை. அப்ப இந்த இடத்துல காட்டு என்று சொல்லப்படுவது நம்மளுடைய எண்ணத்தை காட்டுதல், எந்த அளவிற்கு நாம் பக்தியோடு இருக்கிறோம், சரணடைந்து இருக்கிறோம் என்பதை காட்டுதல். அதுதான் காட்டு. நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் இல்லாமல், இந்த அகங்காரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆணவமலம்னு சொல்லுவோம் இல்லையா, அது இல்லாமல் இறைவனுக்கு இந்த பூஜை நான் உனக்கு இதை கொடுக்குறேன்ப்பா, தண்ணியும் நீ கொடுத்தது தான், தீனி கொடுத்தது தான், அபிஷேகம் பண்ற அந்த ஆற்றல் கொடுத்த உடம்புக்கு கொடுத்ததும் நீ தான், எல்லாத்தையும் நீ தான் கொடுத்த அப்படின்ற எண்ணத்தோடு அந்த பூஜைகளை செய்வது தான் இந்த இடத்துல காட்டு அப்படின்னு சொல்லப்படும். அப்படி காட்டும் போது என்ன ஆகுதான், நமக்கு உள்ளே வந்து இருக்கின்ற மலங்கள் உள்ளே, அதான் இருமலம் அப்படிங்கிறது நம்ம கூட இருக்கு இல்லையா, ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மலங்கள் நம்ம கிட்ட இருக்கு. இது உள்ளே இருக்கின்ற மலம். இருமலம்னா ரெண்டு வகையா பொருள் எடுத்துக்கலாம். இரண்டு மலங்கள் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம், இருக்கின்ற மலங்கள் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருமலம் அப்படின்னா உள்ளே இருக்கின்ற மலங்கள் தான் உள்ள. இருமலம் எடுத்தா அப்போ ஆணவம் கண்மம் மட்டும்தான் வரும், மாயை வராது, இல்லாமல் போயிடும். அப்போ ஆனால் மாயையும் இங்கே மலங்கள் தான். இப்போ அதனால் நம்ம இருக்கின்ற மலங்கள் அப்படின்னு சொல்லி பொருள் எடுத்துக்கணும். இப்போ யார் ஒருத்தர் இந்த அடுத்து என்ன சொல்றாரு, காலையும் மாலையும் அப்படின்னு சொல்றாரு. காலை என்பது சூரியன் உதிக்கும் நேரம், மாலை என்பது சூரியன் மறையும் நேரம். இந்த இரண்டு வேலைகளாவது, ஏன்னா எல்லாருமே கர்ம யோகத்தில் இருக்கோம், எல்லாரும் சம்பாதிக்கணும், குடும்பம் வேலை வெட்டி எல்லாமே இருக்கு. நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு காலிலேருந்து நைட்டு வரைக்கும் இப்போ இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி உட்காந்து இறைவனுக்கு நான் பூஜை செய்கிறேன்னு உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா வந்த எதுக்கு பிறவி எடுத்தோமோ அந்த வேலையை செய்ய முடியாமல் போயிடும். ஏன்னா எல்லாருக்கும் கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, குடும்பத்துக்கு வேலை செய்கிற கடமை எல்லாருக்கும் இருக்கு. அதனால் என்ன செய்கிறாரு, காலையும் மாலையுமாவது இதை செய்யுங்க அப்படிங்கிறது. காலைல தூங்கி சொல்லி குளிச்சுட்டு சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் ஒரு பூஜையை செய்யுங்க. என்ன பூஜை, மானசீகமாக செய்கின்ற பூஜை. இல்லை கோயிலுக்கு என்னால் மானசீகமாக செய்ய முடியலையா, வீட்டிலையாவது செய்யுங்க. ஒரு கோயிலுக்கு போய் செய்யுங்க, கோயிலில் செய்ய முடியலையா வீட்லையாவது செய்யுங்க. என்ன செய்யறது, ஒரு விளக்கேற்றி ஊதுத்தியாவது செய்யணும், அது கூட என்னால் செய்ய முடியலையா, காலை ஏஞ்சி குளிச்சுட்டு கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்முடைய மனதை அவரிடம் காண்பித்தல். இறைவா உன்னை நான் நினைக்கிறேன், ஒரு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஒரு 108 வாட்டி சொல்றது. நம்மால் எது இயலுமோ அதிலே செய்தல். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொன்னால் கூட போதும், அதை ஆத்மார்த்தமாக சரணடைந்து சொல்லுதல். இறைவா நான் உனக்காக சொல்லுகிறேன் என்று எண்ணத்தில் சொல்லுதல். ஸோ இதை காலையிலையும் மாலையிலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலே நம்முடைய இரு மலங்களானது இங்கு அகன்று விடுகின்றது. இது ஒன்று. அடுத்து ஊட்டு அவி ஆவண உள்ளம் குளிர்விக்கும் அப்படின்னு சொல்றது. ஊட்டு அப்படின்னு சொல்லப்படுறது ஊட்டுதல். இப்போ ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை சாப்பிடுமா, இங்க சாப்பிடாது, நம்ம தான் ஊட்டி விடுவோம். இந்த இடத்துல சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு ஊட்டி விடுவோம். அதுபோல இப்போ இந்த மந்திரம் சொல்றோம், பூஜை செய்யறோம், இதெல்லாம் செய்யறோம் இல்லையா, இதை அவரு ஏத்துக்கிறது இல்லை, காமிக்க தான் செய்யறோம். அதே நேரத்தில் அப்போ ஊட்டு என்று சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கலாம், அவர் எப்படி ஊட்டி விடுறது இறைவனுக்கு அப்படின்னா, இறைவன் தான் இங்கே அண்டசராசரம் ஃபுல்லாக இருக்காரு, அவர் இல்லாத இடம் என்று எதுவுமே கிடையாது இல்லைங்களா. அப்போ நாம் இருப்பது போலவே, நாம் இந்த இடத்துல ஆணவமாயில் மும்மலங்கள் ஆட்கொண்டு இருப்பது போலவே நம்மை சுற்றி ஏகப்பட்ட ஜீவராசிகள் இங்கு இருக்கின்றது. ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கு, அதுவும் அந்த மும்மலத்துக்குள்ள தான் இருக்கு. நான் சொல்றது மனிதர்களை மட்டும் இல்லை, அத்தனை ஜீவராசிகளுக்கும் சேர்த்து தான் சொல்றேன் இந்த இடத்துல. அப்ப இந்த பூஜையை செய்வதனால் ஒரு பலன் இருக்கும் இல்லையா,
இப்போ முதல் நாள் இன்னைக்கு பூஜை செஞ்சிட்டோம். ஒரு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஒரு முறையாவது சொல்லிட்டோம் ஆத்மார்த்தமா. அதற்கு ஒரு பலன் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த பலனை என்ன செய்யணுமா? இறைவா, ஒரு மந்திரம் ஒன்று சொல்ல வச்சிட்டேன். காலை எந்திரிச்சு சொல்ல வச்சிட்டேன். அதற்கு ஒரு பலன் இருக்கும் இல்லையா? அந்த பலனை இந்த உலகத்திற்கு யாருக்கு தேவையோ, நோய் நொடி உள்ள குழந்தைகளுக்கு, இல்லை முதியோர்களுக்கு, இல்லை வாழ்க்கை துன்பத்தில் இருப்பவர்களுக்கு, இல்லை ஜீவராசிகளுக்கு, பசியோட காட்டுக்குள்ளே எவ்வளோ ஜீவராசிகள் இருக்கும், அதற்கு இந்த பலனை கொடுத்து விடு. கொடுக்கறதும் அவர் தான், நமக்கு கொடுக்கறதும் அவர் தான், நம்மளை பூஜை செய்ய வச்சதும் அவர் தான், அதுக்கு பலனை கொடுத்ததும் அவர் தான். அந்த எண்ணம் இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த இன்னொரு ஜீவராசிக்குள்ள இருக்கிறதும் இறைவன் தான். ஆனால் அது துன்பத்தில் இருக்கு, பசியிலையோ நோயிலையோ ஏதோ இருக்கு. இதனுடைய பலனை நான் கொடுத்துட்றேன், அதுக்கு இதை வைத்துக்கொண்டு அந்த ஜீவனுடைய துன்பத்தை போக்கு. இதுதான் இந்த இடத்துல ஊட்டுவித்தல். அப்போ அந்த நம்ம எந்த உணவை இறைவனுக்கு கொடுத்தோமோ, பூஜை வழியாக கொடுத்தோமோ, அதை இன்னொரு ஜீவன் சாப்பிட்டுக்குது இல்ல. அப்ப அந்த ஜீவனுக்குள்ள இருக்கிறதும் இறைவன் தான். அப்ப அதை இறைவன் நுகர்ந்து கொள்கிறார்ல. இதுதான் இந்த இடத்துல ஊட்டு. அவி என்பது அந்த பொருள். நம்ம எந்த பொருளை கொடுக்குறோம், அவிர்வாகம்னு சொன்னோம்ல, எந்த பொருள் கொடுக்குறோமோ அதுதான் அவி. இது ஆவண உள்ளம் குளிர்விக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது போல் ஆவணன்னா, யார் ஒருத்தர் இது போல் செயலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களது உள்ளத்துல யார் இருக்கா? சிவன் இருக்காரு. உள்ளம் பெருங்கோயில்னு சொன்னோம் இல்லையே, அந்த உள்ளத்துக்குள்ள பெருங்கோயிலுக்குள்ள சிவன் தான் இருக்காரு இல்லையா உள்ள. அந்த சிவனை என்ன பண்ணுமா? குளிர்விக்குமா, இறைவனை சந்தோஷப்படுத்துமா. ஆகா, நம்ம இருக்க இப்ப நம்மலாம் குழந்தைங்க தான். ஆகா, நம்ம ஒரு குழந்தை நமக்காக பூஜை பஞ்சு சரணடைஞ்சிச்சு, அதுக்கு நம்ம ஒரு பலனை கொடுத்தோம். இந்த பலனை என்ன பண்ணுச்சு? எல்லாத்துக்கும் கொடுத்துருச்சே அப்படின்னு சொல்லி அவர் மனம் உள்ள குளிருமா, உள்ளுக்குள்ள இருக்க சிவனுடைய மனம் குளிருமா. இதே இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக ரீதியா பார்ப்போம். ஒரு கோயில்ல பிரசாதம் கொடுக்குறாங்க, சாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதி கொடுக்குறாங்கன்னா கூட எல்லாருக்கும் கிடைக்கட்டும்ன்ற எண்ணம் கூட இங்க பல பேருக்கு இல்லை. அடிச்சு உடிச்சு போய் முதல்ல அவங்க வாங்குறதுல தான் குறியா இருப்பாங்க இந்த இடத்துல. ஒரு கையில பொங்கல் இருந்தா கூட சரி, ஐயோ இது அடுத்த ஆளுக்கு போயிடக்கூடாது, எப்படி அது அந்த பொங்கலை சாப்பிட்டோடனே அப்படியே அருள் மலை போல கொட்டி உடனே ஒரு குலக கோடீஸ்வரர் ஆயிடுற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். அதை கூட உடம்பு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எனக்கு கொடுத்தது சாமி பிரசாதம், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் தான், எனக்கு கொடுத்தது என்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கிறது. அதனால் அப்படி இல்லாமல் இது எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அது அந்த இறைவனை அங்கு குளிர்விக்கின்றது. இது மூணாவது அடியில சொல்லிட்டேன். அடுத்து பாட்டு அவி காட்டுறும் பாலனுமாமே அப்படின்னு சொல்றார். பாட்டு அவி, பாடல் அப்படின்னு சொன்னா இதை ரெண்டு வகையா புரிஞ்சுக்கலாம். ஒன்று, இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுதல் என்பது ஒன்று. இரண்டாவது, மந்திரங்களை சொல்லுதல் என்பது இரண்டு. ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்கும்? ஒரு மந்திரம் சொன்னாலும் சரி, பாடல் சொன்னாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய வாசங்களுடைய பொருள் என்ன? இறைவன் மேன்மையானவன், இறைவன் சிறப்பானவன். ஸோ இறைவனை எப்படி புகழ்ந்து பாடுவதற்கான வார்த்தைகள் மட்டும்தான் அதில் இருக்கும். அது மந்திரங்களாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி. அப்போ அதை நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப சொல்லும் பொழுது உணர்தல் என்பது ஒன்று. ஆனால் இதுல உள்ள ஒரு கருத்து ஒன்று இருக்கு. நம்ம காலை முதல் மாலை வரை ஏதோ ஒன்று, யாரிடமோ ஒன்று பேசிக்கொண்டே தான் இருக்கின்றோம். இப்போ பேசுற வார்த்தை எல்லாமே எப்படி பாடல்லையும் மந்திரங்களையும் இறைவனை புகழ்ந்து பேசுகின்ற அந்த வார்த்தைகளுடைய கருத்து இருக்கிறது. வார்த்தைக்குள்ள கருத்து இருக்கு இல்லையா? புகழ்ந்து பாடுகின்ற கருத்து. அந்த மாதிரி நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் அந்த கருத்துக்கள் இருக்க வேண்டும். காலில இருந்து நைட்டு வரைக்கும் பேசுறோம் அப்படின்னா, நான் செஞ்சிட்டேன்ப்பா, எனக்கு தான்ப்பா தெரியும், நான் சொல்றதை கேளுங்கப்பா, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே அகங்காரத்தோடு இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஒரு வீட்டில் தெரியாத ஒரு குழந்தை இருக்கு, ஒரு அட்வைஸ் பண்ணா கூட சரி, அதை என்ன சொன்னோம்? இந்த இன்சொல் தானே அப்படின்னு சொல்லிடுவாள். யாருக்கும் யாவருக்குமா ஒரு இன்சொல் தானேன்னு வரலையா? அதுபோல் இன்சொல்கள். இறைவா, இது இறைவனுடைய செயல் தான் நடக்குதுன்னு சொல்லி ஒரு இன்சொல்லாக சொல்லி ஒரு அட்வைஸ் பண்றது, அடுத்தவங்களை செய்ய வைக்கிறது. முக்கியமா இதை நான் சொல்றேன் நீ கேளுன்ற அகங்காரம் இல்லாமல் சொல்லுதல் இந்த இடத்துல. சரிங்களா? இப்போ அவங்க கேட்கலன்னு வச்சுக்குவோம். ஏன்னா உலகம் இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. நம்ம எதை சொன்னாலும் யாருமே கேட்கறது இல்லை. அவங்களுக்கு என்ன நினைக்குதோ அதைத்தான் அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது உடனே இங்க அடுத்து நம்ம கோபம் வருது.
நான் சொல்றேன் நீ என்ன கேட்க மாட்டேங்கிறன்னு ஒரு கோபம் வருது இல்லையா? ஏன் வருது? ஆணவ மலம் அதிகமாக இருப்பதினால் அங்கு கோபமானது வருகிறது. இப்ப என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னா, இதுவும் இறை செயல்தான் என்று மனதை அமைதியாக வைத்திருத்தல். நமக்குள்ள இருந்து ஒரு 5 புலனா இருந்து இறைவன் எப்படி வழி நடத்துறாரோ, அதுபோலவே இன்னொருவருக்கும் அந்த 5 புலன்கள் தான் இறைவன் கொடுத்திருக்காரு. அப்ப அதன் வழியா அவங்கள வழி நடத்திட்டு போற அவங்க ஆசையோ, வினையோ தீர்த்துக்கிறாங்க. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்க போறாங்க. நல்லது செய்ய நல்லது அனுபவிக்க போறாங்க. இந்த ஒரு பக்குவமானது மனதில் வந்து, வார்த்தையில் அகங்காரம் இல்லாமல் நல்லதை மட்டுமே பேசிக்கொண்டு எல்லாம் இறைவன் செயல் என்ற சிந்தனையில் பேசிக்கொண்டே இருப்பதுதான் இந்த இடத்துல பாட்டு அவி. இதனைத்தான் காட்டு அப்படின்னு சொல்ற. காட்டுன்னா இப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? காண்பித்தல் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லியிருந்தோம். இப்ப காட்டு அவி என்ற பாட்டு அவி என்று சொல்லப்படுவது நம்மளுடைய எண்ணத்தால் வார்த்தையால் என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறோமோ இதுல அகங்காரம் இல்லாத வார்த்தைகள், இன்சொல்லான வார்த்தைகளை சிந்தித்து பேசி நாம் இறைவனுக்கு காண்பித்து கொண்டே இருந்தோமே என்றால் அதான் பாட்டு அவி காட்டு உறும். உறும்னா என்ன? தொடர்ந்து அந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, ஊறி இருக்கிறது. அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா பாலனும் ஆமே அப்படின்னு சொல்லுது. பாலன் அப்படின்னா சின்ன பையன், குழந்தையதான் பாலன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பாலன் என்ற வார்த்தைக்கு காப்போன் என்று ஒரு பொருள் இருக்கிறது. காப்போன்னா யாரு? இறைவன் தான். இப்ப இறைவன் தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டே இருக்காரு. அப்ப அது போல இறைவன் என்ன செய்யறானா? யார் ஒருத்தர் இது போல செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ இறைவனை அவர்களை காப்பான். இதுதான் பொருள். இப்ப இன்னைக்கும் நம்மளை காத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் நம்ம ஆணவம் அகங்காரத்தோடு தான் இருந்துகிட்டே இருக்கோம். அதன் விளைவாக்கத்தான் பல நேரங்களில் நமக்கு மனதிற்கு ஏதாவது ஒரு வகையில சில நேரங்களில் துன்பம் வருது. உடம்புக்கு ஏதான ஒரு வகையில துன்பம் வருகிறது. பணப்பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ ஏதோ ஒன்று வருது. வினைகள் என்று ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் இந்த பாடல்ல சொல்லப்பட்டபடியான அதை நாம் கடைபிடித்தோம் என்றால், இந்த பாட்டு அவி, காட்டு அவி, ஊட்டு அவி, வேட்டு அவி என்று 4 விஷயம் சொல்லியிருக்காரு. 4த்தையும் நம்ம யார் ஒருத்தர் சரியா கடைபிடிக்கிறாங்களோ அவர்களை இறைவன் இங்கு பாலனாக இருந்து காப்பான். அப்ப அவர்களுக்கு ஒரு துன்பமும் இல்லை இந்த உலகத்தில். 4வது அடியில சொல்றேன். 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், யாரோ ஒருவர் தங்களுடைய மனதில் ஆத்மார்த்தமாக இறைவனுக்கு என்று எதனை செய்கிற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான வழிமுறைகளை இங்கு இறைவனே குருவாக வந்து சொல்லி கொடுத்து அவர்களுக்கு செய்ய வைப்பார். யார் ஒருவர் இங்கு அகங்காரம் ஆணவம் இல்லாத நிலையில் அதை இங்கு காலையும் மாலையும் 2 வேளையும் செய்கிறார்களோ, இது மானசீக பூஜையாக கூட வச்சு செய்கிறார்களோ, அப்ப செய்கின்றதனுடைய பலனையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்குமே செல்லட்டும் என்று ஆத்மார்த்தமாக அதனையும் இங்கு கொடுத்து விட்டால் அந்த அந்த அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனது மனம் குளிர்ச்சி அடையும். அப்படின்னா என்ன? ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்களாங்க. அடுத்த அந்த நேரத்தில் அவருடைய சொல், செயல், எண்ணம் எல்லாம் இந்த இடத்துல அகங்காரம் ஆணவம் இல்லாத நிலையில் தூய்மையான நிலையில் அது செயல்படும் போது இறைவனே அவர்களை காப்பான், பாலனாக இருந்து இங்கு காப்பான். இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. நான் இது சொல்லும் பொழுது வேறு ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அது சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சரியா பொருந்தும் அந்த பாடலுக்கு. என்னன்னா, என்னுடைய குருநாதர் ஒரு முறை ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தார். தினந்தோறும் ஏதோ ஒரு வகையில் நாம் ஒரு ஊதுவத்தியாவது இறைவனுக்கு காட்டுறோம். நிச்சயமா காலை எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், ஒரு ஊதுவத்தியாவது காட்டுறோம், ஒரு விளக்கேத்துறோம், ஏதோ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதற்கு என்ற ஒரு பலன் ஏதோ ஒரு வகையில் இருக்கும் இல்லையா? அதை என்ன செய்யணுமா அந்த இடத்துல? மாதத்தில் ஒரே ஒரு நாளாவது இந்த உலகத்தில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கோ இல்லை துன்பப்பட்டவர்களுக்கோ நம்ம தெரிந்தவர்களுக்கோ தெரியாதவர்களுக்கோ யாரோ ஒரு ஜீவராசிகளுக்கு நாம் தானம் செய்து பழக வேண்டும். அவர் சொல்லுவார், என்ன பண்ணணுமா? மனசுக்குள்ள நினைச்சுக்கணுமா, இறைவா நான் இன்னைக்கு பண்ண பூஜையை நான் இந்த பூஜைக்கான பலனை இவங்களுக்கு கொடுத்து, யாராவது ஒருத்தர் நோய் வாய்ப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்குவோம், உறவினரோ தூரத்தில் இருக்க யாரோ ஒருத்தர், இந்த பலனை அவர்களுக்கு கொடுத்து விடு என்று நாம் பிரார்த்தனை செய்தோம். ஒன்றும் பண்ண வெறும் பிரார்த்தனை பண்ணா போதுமா? அந்த பலன் சென்று அவர்களுடைய நோயையே போக்கும். அவர்கள் என்ன பாவம் செஞ்சிருப்பாங்களோ தெரியாது, பெரிய நோயா கூட இருக்கட்டும், கேன்சர் மாதிரி நோய். ஆனால் அந்த நோயினுடைய பாதிப்பு அவர்களை தாக்காதவாறு என்ன செய்யுமா? நம்முடைய பிரார்த்தனை, நாம் செய்கின்ற பூஜையினுடைய பலன் ஏதோ ஒரு வகையில் அவர்களை காக்கும். அப்படி காத்துச்சுன்னா இப்ப நமக்கு என்ன கிடைக்கும்?
அப்படின்னா நாம் ஒரு தானம் செய்திருக்க பூஜையே நம்ம ஒரு நாள் பூஜையை தானமா கொடுக்குறோம் இல்லையா? அதற்கும் ஒரு பலனாக இப்ப இந்த இடத்துல குளிர்விக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா இறைவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அது மேலும் இறைவன் நம்மை இந்த காப்பான்னு சொல்லி முடிச்சோம் இல்லையா? ஏதோ ஒரு வகையில் இறைவனை நம்மை ஏதோ ஒரு துன்பத்திலிருந்து நம்மை காப்பார். இதனுடைய குருநாதர் அப்ப சொல்லி கொடுத்தது. இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அந்த கருத்தையும் இங்கு நான் பதிய வைக்கிறேன். வேட்டு அவியன்று சொல்றது விரும்பி கொடுக்குற இத கோயிலே ஐயமா இருந்த யாகம் செய்து எல்லாம் போட்டுதாங்க. அதே அபிஷேண்டு சொல்றதா? அது என்ன பலன்? அதே அபிஷேண்டு சொல்றதா? அதாவது நேரடியாகவே கொடுக்கின்ற பொருள் என்று பொருள் எடுத்துக்க கூடாது ஐயா. வேட்டு என்று சொல்லப்படுவது. நான் ஏற்கனவே 2 வகுப்புல சொல்லியிருக்கேன். வேட்டு வே என்ற வார்த்தையெல்லாம் மறைபொருளைத்தான் குறிக்கும் என்று சொல்லியிருக்கேன். வேடன்னு சொல்லுவோம் இல்லையா? மறைஞ்சு போயின்னு தான் தாக்குவாரு. வேர் என்று சொல்லுவோம், மரத்துக்கு அடியில தான் இருக்கும். இப்போ எல்லாமே மறைந்து இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையுமே வே என்ற வார்த்தையில வந்துடும். இப்போ இங்க வேட்டு என்பதும் வே என்ற வார்த்தையில தான் வருது. அப்ப என்ன பொருள்? நாம் என்ன நினைக்கிறோம் என்று யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது இல்லையா? அப்ப நம்ம ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது நான் தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணேன், நான் தான் வந்து பூவெல்லாம் எடுத்துட்டு வந்தேன், நான் தான் பூவை கட்டினேன், நான் தான் பறிச்சு, இப்படி ஏதோ ஒன்று நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் யாருக்கும் தெரிய போறது இல்லை. மறைபொருளா உள்ளத்தான் இருக்கு. அதே நேரத்தில் இந்த பொருளை இறைவா நான் ஆத்மார்த்தமாக, அதாவது ரொம்ப சமர்ப்பித்து, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கே அபிஷேகம் பண்றதற்கு என்ற எண்ணத்தோடு அந்த பூஜையை செய்தாலும் அந்த எண்ணமும் யாருக்கும் தெரியாது. மறைஞ்சுதான் உள்ள இருக்கும். ஆனா யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த இடத்துல வேட்டு. ஸோ எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நாம் இறைவனுக்கு விருப்பத்தோடு கொடுத்த, சரிங்களா? இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம், சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும், 1000 ரூபா, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இது வந்து சாதாரண சந்தனம் 1000 ரூபா, இந்த வந்து சுத்தமான சந்தனம் இது 10,000 ரூபா, அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா சாதாரண மனிதம் என்னென்னு செய்யும்? 1000 ரூபா இதை செஞ்சா போதும் அப்படிதான் தோணும். 10,000 ரூபா கொடுத்து யாருப்பா வாங்குறது அப்படின்னு தான் தோணும் இல்லைங்களா? ஆனால் இங்க இறைவனுக்கு என்று சிந்திக்கும் போது, இப்போ ஒரு குழந்தைக்கு, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைக்கு இது போல சிந்திப்போமா? ஒரு வெளியில போறோம், ஒருத்தவங்க வந்து இந்த பால் வந்து 1/2 லிட்டர் 10 ரூபா, இந்த பால் 1/2 லிட்டர் 100 ரூபா அப்படின்னா மனம் என்ன சொல்லுவோம்? குழந்தைக்குப்பா நல்லதா கொடுக்கணும்ப்பா, 100 ரூபா கொடுத்து வாங்குப்பா சொல்லுமில்ல. அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கொடுக்கறதா இருந்தால் மட்டும் நல்லதா பார்த்து வாங்க, நல்லதா பார்த்து வாங்க, இல்லை நம்ம சாப்பிட்றதா இருந்தால் நல்லதா கொடுன்னு கேட்குறவங்க கோயிலுக்கு போகும்போது மட்டும் விலை கம்மியா கொடுன்னு கேட்குது. ஏன்? அப்போ மனம் வந்து அந்த இடத்துல பற்று உள்ளம் இல்லை. இறைவனுக்கு இதை கொடுக்கும்போது தூய்மையானதாக உயர்ந்ததாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அங்கு இருப்பதில்லை. யார் ஒருத்தர் அது போல கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதோ, பற்றுள்ளம், இறைவனுக்கு நான் சுத்தமானதாக தூய்மையானதாக உயர்ந்ததாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதோ, அதுதான் இந்த இடத்துல வேட்டு அவி. சரிங்களா ஐயா? ஓகே, நல்லது நல்லது. நீங்கள் நல்ல இந்த உங்களுடைய குருநாதற்ற கருத்து நல்ல அருமையான கருத்து ஒன்று சொன்னீங்க. குருநாதர் சொன்னோண்டு நாங்கள் கொடுக்குறதையே, நாங்கள் செய்கிற இதையே மற்றாக்களுக்கு கொடுக்கணும். நல்ல ஒரு கருத்து ஐயா, நன்றி ஐயா. அப்படியான கருத்து நல்ல நீங்க சொல்ற, நீங்க இடைக்கிட்ட இந்த குருநாதற்ற இது அதுகளெல்லாம் மிகவும் அற்புதமான கருத்து. நன்றி ஐயா. நல்லது.